ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நியூ கிச்சனில் இருந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு டின்னருக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். சட்டுன்னு குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஒரு டின்னர் ரெசிபி தான். இங்கே வந்து நாங்கள் வந்து தார்சீத் ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தார்சீத் லுல்லு வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஷ்ரூம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், போர்ட்டபெல்லா மஷ்ரூம்னு 2 பெரிய சைஸு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் சூப்பராக டின்னர் பண்ண போகிறோம். கூடவே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச மேகி நூடுல்ஸ் வந்து எப்போவாவது செய்வோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஸோ மந்த்லி 2 மந்த்துக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் குக் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அந்த நூடுல்ஸ் வந்து பேக்கெட் கடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதையும் இந்த போர்ட்டபெல்லா மஷ்ரூமையும் சேர்த்து சூப்பராக ஒரு டின்னர் ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க. இந்த மஷ்ரூம் பாருங்கள், ஒரு பீஸே நல்ல ஒரு என்னோடய உள்ளங்கை அளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் 2 பீஸ் மட்டும் வச்சுருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பீஸ் மட்டும் தான் வச்சு நூடுல்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதி வந்துருச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போ நம்மகிட்ட உள்ள அந்த மேகி நூடுல்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பவுடர் எதுவுமே சேர்க்கல. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஃப்ளேவர். இது நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ளேவர் இல்லைனா கறி ஃப்ளேவர் கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு குக் ஆகணும். நம்மளோட மஷ்ரூமை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி கூட ஈஸியாக கூட ஸ்கின் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்படி பிச்சு நீங்கள் டைரெக்டாக பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்கின் வந்து ஈஸியாக வந்து நம்ம நார்மலாக மஷ்ரூமில் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரியே ரிமூவ் ஆயிரும். இப்போ இதோட அந்த நுனிப்பகுதி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த சென்டர் பார்ட்டை அப்படியே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து தான் கட் பண்ண போகிறேன். நீல பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நூடுல்ஸ் குக் பண்ணுறதுனால கொஞ்சம் நீளமாக கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு திக்னஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்றலாம் கட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பீசஸ் போடுறதுக்கே நல்லா இருக்குது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மஷ்ரூம் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே வந்து குக் பண்ணிடுங்க. அதை நம்ம ரொம்ப நாள் வைக்கிறப்ப அதோட ஹெல்த் பெனிஃபிட் எல்லாமே வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அன்றைக்கி இல்லைனா நெக்ஸ்ட் டேக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். ரொம்ப குக் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு லைட்டாக வந்து அலசிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கார்லிக் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக அதோட ஃப்ளேவர் வரும்போதே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்யூப் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த கேப்சிகம்லாம் நல்லா வந்து ஓரளவு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அந்த மேகி நூடுல்ஸில் உள்ள அந்த மசாலா இருக்குல்ல, ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலேயே நம்மளுக்கு வந்து உப்பெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து உப்பு வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். நூடுல்ஸ் வேக வைக்கிறப்ப லைட்டாக ஆட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆயிலில் இந்த மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து நல்லா குக் ஆகணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 2 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். மஷ்ரூமும் நல்லா சுருங்கிடுச்சு. நீங்கள் இந்த மேல உள்ள தோலை நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மஷ்ரூம் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. கேப்சிகமும் நல்லா குக் ஆகி கலர் டிஃப்ரென்ஸ்லாம் நல்லா தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஹாட் சாஸ் ஆட் பண்ணுறேன். கெட்சப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம்ல நூடுல்ஸ், அதை சேர்த்துக்கலாம். நல்லா உதிரியாக வந்திருக்கு. நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், நான் வந்து சின்ன வெங்காயத்தோட இதில் எடுத்துருக்கேன். பெரிய சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே சுட சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான போர்ட்டபெல்லா
மேகி நூடுல்ஸ் ரெடி. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட மேகி நூடுல்ஸ் சூப்பராக போர்ட்டபிளாக மஷ்ரூம் வச்சு சூப்பராக பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மஷ்ரூம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் மஷ்ரூமில் கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.